ஹாய். ஸோ நான் வந்து ரீசெண்டாக மீஷோலேருந்து ஒரு 2 பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னென்னா லைவ் அன்பாக்சிங் தான். இது நான் இது வரைக்கும் எங்கேயுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணல, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணிடலாமா? ஸோ எப்போ இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஆக்சுவலாக நான் வந்துட்டு இப்போ மீஷோலேருந்து ப்ரேஸ்லெட்ஸ்லாம் நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் ஒரு ப்ரேஸ்லெட் அடிக்ட்டு. ரீசெண்டாக இப்போ நான் ப்ரேஸ்லெட் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே. உள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் லைவாகவே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பேப்பரில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ ஒரு குட்டியூண்டு பாக்ஸில் நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணப்போ இந்த பாக்ஸ் வரல, வேறு பாக்ஸ் தான் வந்துச்சு. ஸோ இப்போது வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட். நான் பிடிச்சி ஏற்கனவே ஒரு டைம் வாங்கி அது நல்லா இருக்குன்னு பிடிச்சி செகண்ட் டைம் நான் வந்துட்டு இதை வாங்குகிறேன். இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இது நான் ஏற்கனவே ஒரு டைம் வாங்கினதுனால எனக்கு ஒன்றும் பெருசாலாம் தெரியல. இதுதான் இதில் என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக ஷுவராக தெரியாது. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, குட்டியூண்டு பாக்ஸு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து செயின் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. செயின் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் செயின் தான் வாங்கியிருக்கேன்னு. ரொம்ப லேஸாக இருக்கும் இந்த செயின். ஸோ இது ரிமூவ் பண்ணுற மாதிரி தான். இது வந்துட்டு ஒரு ஹார்ட் மாடல் செயின். இது வந்துட்டு ஸ்டார் ஷேப்டு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இன்ஃபினிட்டி சாமு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நார்மலாக ஒரு பியர்ல் இது இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நார்மல் ஒரே ஒரு பியர்ல் இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.